நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் விஸ்வாமித்திர மகரிஷியை பற்றி கேட்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பலவிதமான கதாபாத்திரங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். அதில் விஸ்வாமித்ரர் என்ற மகரிஷியினுடைய கதாபாத்திரமானது மிகவும் உயர்ந்தது, முக்கிய பங்கு வாய்ந்தது. வால்மீகி பகவான் இயற்றியதான ராமாயணத்திற்கு சீதா சரித்திரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சீதாயாச்சரிதம் மகத்து அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சீதாராம கல்யாணத்துக்கு முக்கிய காரணக்கர்த்தா விஸ்வாமித்திர மகரிஷி தான். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணி எங்களை காப்பாற்ற வேண்டும் ராவணனிடத்திலிருந்து என்று தேவர்கள் கேட்டுக்கொண்டதால் பகவான் தசரத சக்கரவர்த்திக்கு ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னன் என்ற 4 புதல்வர்களாக அவதாரம் செய்தான். 4வரும் வில்வித்தையில் கை தேர்ந்தார்கள். தசரதனுடைய குலகுருவான வசிட்டர், மந்திரிகள், உறவினர்கள் எல்லாரும் ஒரு முறை ஓரிடத்தில் கூடி இவர்களுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே விஸ்வாமித்திர மகரிஷி வர ராஜா அவரை பார்த்து பரவசமடைந்து மிகுந்த சந்தோஷத்துடன் தாங்கள் வரவேண்டும் அப்படின்னு உபசரித்து, இந்திர சபைக்கு பிரம்மா போனால் இந்திரன் எப்படி உபசரிப்பாரோ அதுபோன்று தாங்கள் வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி சகல மரியாதையோட அந்த விஸ்வாமித்திர மகரிஷியை உபசரிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கட்டளையிட்டால் நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் அடைந்ததான விஸ்வாமித்திரர், நான் ஒன்று கேட்பேன், சொன்ன சொல்லை தவறாமல் அதை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். கட்டளை இடுங்கள் அப்படின்னு தசரதி சக்கரவர்த்தி சொல்ல, நான் ஒரு பெரிய யாகத்தை நடத்துறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். அதில் சுபாகு, மாரீச்சன் அப்படிங்கிறதான அரக்கர்கள் மூலமாக பலவிதமான இடையூறுகள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு யாகத்தை நடத்தக்கூடியதான ரிஷி யாரையும் சபிக்கக்கூடாது அப்படிங்கிறது தர்மம். அதனால் உன்னுடைய மூத்த குமாரனான ராமனை என்னோட அனுப்பு, அந்த யாகத்தை சரியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். நான் ராமனை கூப்பிடுறேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த ராமனை பற்றி எனக்கு தெரியும், உன்னுடைய குலகுருவான வசிட்டருக்கு தெரியும், இந்த காட்டில் தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியதான மற்ற ரிஷிகளுக்கும் தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். எனக்கு ராமனுடைய பராக்கிரமம், அவன் யார் என்ன அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, வசிஷ்டோபி மகாதேஜாக, வசிஷ்டருக்கும் நன்னா தெரியும். ஏச்சேமே தபசிஸ்திதாக, இந்த காட்டில் எத்தனை பேர், இந்த இடத்துல யார் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ இங்கே, அந்த ஞானிகள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எடுத்து மேலேயும் சொல்கிறார் அவர். அதாவது ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்த பராக்கிரமம்
காக்கபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாதும் அருகசி. அதனால் உன்னுடைய ஜேஷ்ட குமாரனை எனக்கு நீ கொடு, என்னுடன் அனுப்பிவை அப்படிங்கிறான். இதை கம்பநாட்டாழ்வான் அழகாக சொல்கிறார். இதே விஷயத்தை விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னதை, தருவனத்துள் யான் இயற்றம் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவச் சென்று அடைகாம வெகுளியென நிருதர் இடைவிலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஸ்ரீராமனை ஒருவனை தந்திடுதி. கரிய செம்மல்ங்கிறது ராமனைன்னு அர்த்தம் அப்படின்னு கம்பநாட்டாழ்வான் அழகாக சொல்கிறார். இப்படி சக்கரவர்த்தி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய ஹிருதயமானது அப்படியே பிளந்தது, மனசு அப்படியே புண்படுத்தியது. அதனால் ரொம்ப துக்கத்தினால ரொம்ப துடிக்கிறார். அதையும் அழகாக வர்ணிக்கிறார் கம்பநாட்டாழ்வான். உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆருயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தால் கடும் துயரம் காலவேளான் அப்படின்னு. அதாவது மனசு ரொம்ப அந்த துக்கத்தினால் அப்படியே உந்தி தள்ளுறது, துடிக்கிறது, உயிர் ஊசலாடுறது. கண் இல்லாதவனுக்கு கண் கிடைச்சி திருப்பி கண்ணு போயிடுத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தசரதனுடைய நிலைமையானது தவிப்பாக இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். உடனே என்ன பண்ணுறார் சக்கரவர்த்தி, அதை சமாளிச்சுண்டு, ஏ மகா முனிவரே, இன்னும் ராமனுக்கு 16 வயசு கூட ஆகலை, ராத்திரியில் கபடமான யுத்தம் பண்ணக்கூடிய அரக்கர்களோடு சேர்ந்து அவன் எப்படி யுத்தம் பண்ணுவான், அதனால் அவன் பண்ண வேண்டாம், நானும் என்னுடைய சைன்யமும் உம்மோடு வந்து அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்கிறோம் அப்படிங்கிறான். உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுத்து, அரசே இப்படி சொல்லலாமா, சொன்ன வார்த்தையை மீறலாமா அப்படின்னு கேட்குறார். என்னுடன் ராமனை அனுப்புவதற்கு என்ன உமக்கு தயக்கம் அப்படின்னு கேட்குறார். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபத்தோட புறப்பட தயாரானார் விஸ்வாமித்திரர். அந்த சமயம் குலகுருவான வசிஷ்டர், மகாராஜரே, விஸ்வாமித்திர மகரிஷியுடன் ராமனை அவசியம் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த மகரிஷியானவர் தர்மமே உருவெடுத்தவர், வீர சிகாமணி, நல்ல புத்திசாலி, அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் நன்கு கற்றிருந்தவர். இவரால் ஸ்ரீராமனுக்கு நன்மைதான் நடக்குமே ஒழிய கெடுதல் நேராது, அதனால் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்கிறார் வசிஷ்ட மகரிஷி. சரி, குலகுரு சொன்னதுனால ராமனை மட்டும் அனுப்பாமல் உடன் தம்பியான லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார் சக்கரவர்த்தி. 2 பேரும் அந்த விஸ்வாமித்திர மகரிஷியை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். போகும் வழியில் பலா அத்திபலா அப்படிங்கிறதான மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த மந்திரமானது பசி, தாகம் இதிலேருந்து காப்பாற்றும். அதனால் ஒரு எந்த விதமான சிரமமும் ஏற்படாமல் அவர்கள் நன்றாக இருக்கும்படியாக செய்யும். இப்படி இவர்கள் சரையு நதிக்கரையில் ஒரு நாள் இரவு தங்கி உறங்கினார்கள். மறுநாள் காலை ரிஷி உஷத்காலத்திலேயே எழுந்திருந்து இந்த சூரியோதயத்திற்கு முன்பாக சந்தியா காலம், இந்த சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்காக ராமனை எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம். அதனால் நித்திய கர்மானுஷ்டானமான சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்ணணும். அதனால் நீ எழுந்துரு கௌசலையனுடைய மகனே அப்படின்னு சொல்லி, சத்புத்திரனே, கர்மாக்களை பண்ணணும், எழுந்துருன்னு எழுப்புறார். முதல்ல இந்த அர்க்ய பிரதானம் விடுறது, சூரிய நமஸ்காரம் கார்த்தால பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பகவானுக்கு பண்ணுறோம், ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்ணுறோம். அந்த நாராயணனே ராமனாக அவதாரம் எடுத்திருப்பதால் நேரடியாக அந்த சந்தியாவந்தனத்தை
இங்கே விஸ்வாமித்திரர் அவரை வச்சுட்டே பண்ணுறார். அதனால் இது ஒன்று. இன்னொன்று, ரிஷி குரு அப்படிங்கிறதுனால ராஜகுமாரர்களாக நீங்கள் காலையில் செய்ய வேண்டியதான அந்த கர்மாவை செய்ய வேண்டும், எழுந்திருங்கள் அப்படின்னு எழுப்புறார். மற்றவை நாளை கேட்போம்.